அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாரச்சன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திருச்செந்துறை. ஆண்டாளின் தோற்றமும் வாழ்க்கையும். மதுரைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் துளசி செடியின் கீழ் கிடந்த போது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார். இந்த அந்தனர் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சமேத அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்கள் கொய்து கொடுப்பதை தமது கடமையாக கொண்டவர். தனக்கென குடும்பம் எதுவும் இல்லாதிருந்த நிலையிலும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை என கருதி வளர்த்து வரலானார். ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை என்பதாகும். இளம் வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துகள் மற்றும் தமிழ் மொழி போன்ற அனைத்தையும் விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார். சிறு வயதிலேயே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார். தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார். கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் கொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனின் மணப்பெண்ணாக தான் இருக்கிறோமா என்று எண்ணி கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்த பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார். இதனாலே கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கு சூடப்பட்டன. ஒரு நாள் இதனை அறிந்த விஷ்ணு சித்தர் கோதையை கடிந்து கொண்டார். அவர் சூரிய மாலைகளை ஒதுக்கிவிட்டு புதிய மாலைகளை அணிவித்தார். அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை அணிந்த மாலைகளே தனக்கு ஒப்பானவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனாலே சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்று போற்றப்படுகிறார். கோதை மனவயதடைந்த பின்னர் அவருக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும் திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்கம் கோயிலில் உறையும் இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார். என்ன செய்வதென்று அறியாத நிலையில் இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார். குறித்து நாளன்று திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கோயிலின் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்து விட்டாள் என்பது ஆண்டாள் வரலாறு. ஆண்டாள் தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்கள் இவர் ஒருவரே பெண்ணாவார். இவர் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாட தொகுதிகளை இயற்றியுள்ளார். இப்போது திருப்பாவை பற்றி பார்ப்போம். திருப்பாவை பிறந்த கதை. திரு என்றால் மரியாதைக்குரிய என பொருள். பாவை என்றால் பெண். நமது வணக்கத்திற்குரிய பெண் தெய்வமாகிய ஆண்டாள் பாடியதால் இது திருப்பாவை ஆயிற்று. கலியுகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் மனிதர்கள் யாரையும் மறக்க மாட்டேன், பெருமாளையே மணப்பேன் லட்சிய சபதம் கொண்டார். கிருஷ்ணவதாரம் காலத்தில் ஆயர்வாடி கோவியர்கள் கண்ணனை அடைய மேற்கொண்ட பாவை நோன்பை மேற்கொண்டார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த பெருமாளின் சன்னதிக்கு சென்று அவருடைய முகத்தை பார்க்க வெட்கப்பட்டு கையில் இருந்த பாதஜன்யம் என்னும் சங்கை பார்த்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என துவங்கி மங்கக்குரல் கரைந்த மாதவனை கேசவனை என முடியும் 30 பாடல்களை பாடினார். அதுவே திருப்பாவை ஆயிற்று. முதல் பாடல் திருப்பாவை நோக்கத்தை சுருக்கமாக எடுத்து சொல்கிறது. 2 முதல் 5 பாடல்கள் பார்க்கடலில்
சிங் அவர்களை எழுப்பிக் கொண்டு கோவிலுக்கு அழைத்து செல்வதை எடுத்து செல்கிறது. கடைசி 15 பாடல்கள்